எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் கிறிஸ்டெக் செமினரி சேனல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக்கில் லெசன் நம்பர் 19 ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஹேவியர்ஸ் ஆஃப் பேங்கிங் கோஆர்டினேட்டர் அல்லது பிஹேவியர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அல்லது பிஹேவியர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அல்லது பிஹேவியர்ஸ் ஆஃப் லோன் ஆஃபீஸர், எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் ஒரு லோன் அப்படிங்கிறதுல வேலை செய்கிறீங்க அப்படின்னு வந்துட்டாலே இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அந்த லெசன் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன பிஹேவியர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ பிஹேவியர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கிற பிஹேவியர்ஸை பொறுத்து தான் நம்மகிட்ட பணம் வருது, பணம் இல்லாமல் போகுது, தொழில் வருது, தொழில் இல்லாமல் போகுது. எல்லாமே இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது காரணம் என்னன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். தட் இஸ் கால்டு பிஹேவியர். ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பழக்கம் இருக்குது? பிஹேவியர்ஸ். ஒருத்தர்கிட்ட பணம் சேருது அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற பிஹேவியர். ஸோ இந்த பிஹேவியர்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு என்னாகும், எப்படி நீங்கள் உங்கள் வேலையில் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. அதை பற்றி பேசுகிறது தான் என்னது, பிஹேவியர்ஸ் ஆஃப் பேங்கிங் கோஆர்டினேட்டர் அல்லது ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் நம்பர் 1, 1, 2, 3 ஃபார்முலா. இதை எதுக்காக சொல்றோம்னா, ஃபாலோஅப்ஸ்க்காக சொல்றோம். நீங்க ஒரு கஸ்டமரை எந்த ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணாலும் 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு கஸ்டமருக்கு காலிங் பண்ணுறீங்க, நேரில் விசிட் பண்ணி பார்க்குறீங்க, அல்லது வேணும்னு சொல்லியிருக்கிறாரு, எப்படின்னாலுமே 3 தடவைக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைப்படு ஜாஸ்தி ஆயிரும். அடுத்த நியூ பிஸ்னஸ்க்கு நீங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதே சமயத்தில் இந்த 3ஆவதுக்கு அப்புறம் 4ஆவது அப்படின்னு ஒன்று இல்லை. 4ஆவது அப்படின்னு ஒன்று இல்லை. அப்போ 5ஆவது இருக்குது. 5ஆவது என்னன்னா, நீங்கள் கமா போடணும், முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க. நம்பர் 1 என்ன சொல்லுது? 1, 2, 3 ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாலோஅப்ஸ்க்காக சொல்லியிருக்கோம். நீங்கள் யாராக இருந்தாலும் 3 தடவைக்கு மேலே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை பார்க்குறதுக்கே சரியாக போயிடும். புது பிஸ்னஸ் பார்க்க நீங்கள் வரமாட்டீங்க. அப்போது இந்த ஃபாலோஅப்பில் 4ஆவதுங்கிறதும் ஒன்று இல்லை, 5 இருக்கானா. இந்த 5 அப்படின்னா என்னன்னா, நீங்கள் அந்த 3 தடவைக்கு மேலே ஃபாலோ பண்ணுற கஸ்டமருக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்காம கமா கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கமா கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்னா, ஓகே ஃபைன் சார், நீங்கள் வேணும்னா கூப்பிடுங்க, என்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் கமா. என்னங்க நான் பாட்டில் பேசிட்டே இருக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஆச்சா போச்சா, அது முற்றுப்புள்ளி. அது பண்ணக்கூடாது. டோன்ட் கோ டு ஆர்குமெண்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 3, 4ஆவதுன்னு ஒன்று இல்லை, 5ஆவது கம்மா போடணும், முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். அடுத்து 2ஆவது பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திஸ் இஸ் கால்டு எஸ் சைக்காலஜி. எஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வேணும், ஆமா, இருக்கு, வருது அப்படின்னு பாசிட்டிவா நம்ம சொல்லக்கூடிய பதில் அல்லது கேட்கக்கூடிய பதில எஸ் அப்படின்னு சொல்றோம். சைக்காலஜினா மனோபாவம், மனோபக்குவம், மனநிலை. அப்போ உங்ககிட்ட என்ன மனநிலை இருக்கணும் அப்படின்னா எஸ் சைக்காலஜி இருக்கணும். இப்போ எஸ் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எந்த கேள்வியை நீங்க கேட்டா அவரு எஸ் அப்படின்னு சொல்லுவாரோ அந்த கேள்வியை நீங்க கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4-5 கேள்விகளுக்கு
எஸ் அப்படின்னு சொன்ன ஒரு கஸ்டமர் 6வது கேள்விக்கும் எஸ்ன்னு தான் சொல்லுவார். அப்போது நீங்கள் 4-5 கேள்விகள் எப்படி இருக்கணும்? நீங்கள் கேட்குற கேள்வி அவர் எஸ், ஆமாம், ஓகே, இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். 6வது கொஸ்டின், லோன் தேவைப்படுதுங்களா? ஆமாம் தேவைப்படுதும்பார். புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு? இந்த எஸ் சைக்காலஜி அப்படின்னா என்னன்னா, முதல்ல எஸ்ங்கிற பதில் வர்ற மாதிரி தான் உங்கள் கேள்வி இருக்கணும். எஸ் அப்படிங்கிற மாதிரி தானே பதில் வர்ற மாதிரி கேள்வி இருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் நேம் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சார் நீங்கள் எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறீங்க, இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, என்ன வருமானம் இருக்குது, என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தாகணும். அதை தான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் இந்த எஸ் சைக்காலஜியை நம்ம எங்கே வச்சுருக்கிறோம்? டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 1, டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 1ல் வச்சுருக்கிறோம். எது கேட்டாலும் எஸ்ன்னு கேட்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு பதில் தேவை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன பதில் தேவை? லோன் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிற ப்ராசஸ்க்கெல்லாம் அவர் ஒத்துக்கிறேன்னு சொல்லணும். அப்போ அந்த எஸ் அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும்னா ஒத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கணும்னு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கேள்விகளுக்கு அவர் வந்து மனம் ஒத்து போய் பதில் சொல்கிற மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன முக்கியமான கேள்வியோ அந்த கேள்வியை கேட்கும்போது அவர் எஸ், ஆமாம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஹேவியர். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பார்ட் 1 டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 1 கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி அதில் அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் எந்த கஸ்டமர்கிட்ட பேசினாலும் அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த எஸ் சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆகும். கிளியர்? சரி, 3வது பாருங்க, ஜீனியஸ் மைண்ட். முதல்ல லோனில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் ஒரு ஞானி, ஒரு அறிவாற்றல் நிறைந்தவர்கள். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க எங்கே இருக்கிறாங்க? பேங்க்கில் வேலை செய்கிறவங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட சொல்லுவாங்க, பேங்க்கில் ஒருத்தர் வேலை செய்கிறாருப்பா, அங்கே போய் கேட்டால் அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போது நீங்கள் பேங்க்கில் லோனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு அறிவாளியாக இருக்கணும். ஜீனியஸ் மைண்ட். ஜீனியஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு ஜீனியஸ் மைண்டு தான் தேவை. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெரியலங்கிறது பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத ஜீனியஸ் மைண்ட். அறிவாளிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை, ஆனால் தேவைப்பட்டால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதான் ஜீனியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். எப்பவுமே நீங்கள் ஒரு அறிவாளி. இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களை பற்றி என்ன அபிப்பிராயப்படுவாங்க? பரவாயில்லப்பா, அவர் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காருப்பா, லோன் பற்றியெல்லாம் நிறைய தெரியுதுப்பா அப்படி சொல்லணும். ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க லோனில் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி விஷயம் வரணும்னா நீங்கள் நிறைய படிக்கணும், ஜீனியஸ் மைண்டில் இருக்கணும். இந்த லெசன் பூரா படிக்கணும். அப்போ தான் லோனில் ஜீனியஸ் ஆக முடியும். நீங்கள் மற்றதில் ஜீனியஸ் ஆகுறீங்க, அதெல்லாம் அப்புறம். கிளியர்? சரி, அடுத்து பாருங்க, 4வது பாயிண்ட், கிங் மேக்கர். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புதிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலியமெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் காரணம் என்னென்னா கண்டென்ட் கிரியேட்டர். ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குறாங்க, யோசிக்கிறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அது உடனே பிரபலியம் ஆயிடுது. அப்போது நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும்னா ஒரு கிரியேட்டராக இருக்கணும், ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ஏற்கனவே ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ லோனில் வேலை செய்யணும்னா நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிங்காக இருக்கிறத விட கிங் மேக்கராக இருக்கிறது கஷ்டம். கரெக்டாக இல்லையா? ஒரு கிங் மேக்கர், ஒரு கிங் என்ன செய்வார்? போய் சேரில் உட்காந்துக்குவார். ஆனால் கிங் மேக்கர் பல சேர்களை உருவாக்குவார், புதிய விஷயங்களை உருவாக்குவார், புதிய ராஜ்யத்தை உருவாக்குவார். அவர் தான் கிங் மேக்கர். அதே மாதிரி நீங்களும் எப்படி இருக்கணும்? ஒரு கிங் மேக்கராக இருக்கணும். அந்த பிஹேவியர் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் லோன் செக்ஷனில் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். தென் அதிமுக்கியமான பாயிண்ட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வெர்சஸ் மளிகை ஷாப். சரி, ஓகே, நீங்கள் யுவர் செல்ஃப், தென் உங்கள் வேலை, ரெண்டு எடுத்துக்கோமே. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க. போயிட்டு சாதாரணமாக வந்து ஒரு தக்காளி வாங்குறீங்க.
ஒரு நாமினல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 50 ரூபா சொன்னாங்கன்னா ஒரு 10 ரூபா கம்மியாக கேட்போம். கேட்குறாங்க இல்லை, அது அப்புறம். அவங்க வாங்கிட்டு வர்றாங்க, கேட்குறாங்கங்கிறது அப்புறம். ஆனால் பொதுவாக மளிகை கடைக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பொருளை குறைச்சி கேட்கறது நியாயமான விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் குறைச்சி கொடுக்குறாரு, கொடுக்கல, அதை பற்றி எல்லாம் இல்லை. கம்மியாக வராதான்னு கேட்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. மளிகை கடைக்கு போய் ஒரு பொருளை ரேட்டு கம்மியாக கொடுப்பீங்களான்னு தைரியமாக கேட்டால் உங்களால் அதே பொருளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கம்மியாக கொடுப்பீங்கன்னு கேட்பீங்களா? சிரிப்பு வருது தானே. அப்போது ஒரு இடத்துல நியாயமாக இருக்கிற விஷயம் இன்னொரு இடத்துல சிரிப்பை உருவாக்குது. அப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்? மளிகை ஷாப்பு மாதிரி இருக்கணுமா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கணுமா? உங்கள் வேலை எப்படி இருக்கணும்? மளிகை ஷாப்பு மாதிரி இருக்கணுமா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கணுமா? மறுபடியும் பார்ப்போம். பாருங்கள், இப்போ மளிகை கடை பாருங்கள், ஒரே அழுக்காக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நல்லா பளபளன்னு இருக்கும். மளிகை கடையில் பாருங்கள், எல்லாம் அவருது எடுத்து கொடுப்பாரு, நாம் எடை போட்டு வாங்கிட்டு வரணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பாருங்க, நம்மளே எல்லாமே எடுத்துக்கணும், நம்ம சாய்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது? டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, மளிகை கடையா? கண்டிப்பாக பதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட வேலை ரெண்டும் எப்படி இருக்கணும்? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி பளபளன்னு இருக்கணும். ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை, பேரம் பேசுறது இல்லை, நீட்டாக இருக்குது, ஏசி போட்டிருப்பாங்க, நமக்கு வேணுங்கிறத நம்மளே தேர்ந்தெடுக்கலாம். வாங்கிட்டு வர்றதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பந்தா, ஒரு நாகரிகம் எல்லாமே கிடைக்குதா? ஆனால் மளிகை கடைக்கு போனால் அதெல்லாம் கிடைக்காது. அப்போது உங்கள் வேலையும் நீங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி இருக்கணுமே ஒழிய மளிகை கடை மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைக்காதீங்க, உங்கள் வேலையை அமைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் 5வது பாயிண்ட். கிளியரா? சரி, இங்கே பாருங்க, ஸ்டடி வர்சஸ் எக்ஸாமினேஷன். இந்த நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. படிக்கிறதுக்கும் பரீட்சை எழுதுறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? நீங்கள் படிக்கிறது வருஷம் முழுக்க படிக்கணும், பரீட்சை எழுதுறது 3 மணி நேரம் தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு வருடம் முழுக்க படிக்கிறீங்க, அதை எவ்வளோ நேரத்தில் எக்ஸாம் எழுதணும்? 3 மணி நேரத்தில் எக்ஸாம் எழுதணும். அப்போது நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் படிப்பதற்கும் அதிகமாக நீங்கள் டைம் எடுத்துக்கணும். ஆனால் அந்த எசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயன்படும், குறைவான நேரத்தில் அது பயன்படும். அப்போது நீங்கள் வந்து பரீட்சை எழுதுறதுல கவனமாக இருப்பீங்களா, படிக்கிறதுல கவனமாக இருப்பீங்களா? படிக்கிறதுல கவனமாக இருந்தால் பரீட்சைக்கு பயப்பட வேண்டியதில்லை. பரீட்சையில் கவனமாக இருந்து படிக்காமல் விட்டுட்டோம்னா பரீட்சை பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் லைஃப்பில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், லோன் நாலேஜை பார்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில். ஒருவேளை எக்ஸாமை மட்டுமே, பலன்களை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படிக்க மாட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் ஃபெயில் தான், அல்லது மார்க்கு கம்மியாக இருக்கும். சரி, அப்புறம் 7வது பாயிண்ட், கவர்மெண்ட் பேங்க் வர்சஸ் ப்ரைவேட் பேங்க். நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம்லாம் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் எனக்கு லோன் கிடைக்கணும், இல்லை கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்கணும், அப்படி இப்படி நிறைய இருந்துச்சு. அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்காரங்க தான் லோனே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் பேங்க்காரங்க கொடுக்குறதே இல்லை. கொடுக்குறாங்க, அவங்க கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், ரொம்ப காலமாக வச்சுருக்கணும், தெரிஞ்சவங்கள இருக்கணும், டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கணும், கொடுப்பாங்க. ஆனால் ப்ரைவேட் பேங்க் அப்படி இல்லை, கமர்ஷியலாக கொடுக்குறாங்க. அதனால் இந்த காலத்தில் ப்ரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்னாலும் கிடையாது, ப்ரைவேட் பேங்க் தான் நிறைய சர்வீசஸ் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஏன்னா கஸ்டமர் கேட்கலாம். இந்த 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 பாயிண்ட் ஆஃப் வியூ எதுக்காக நம்ம இந்த 7வது பாயிண்டில் சொல்லியிருக்கிறோம்னா, எனக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்க தரமாட்டாங்க, அவங்க கஸ்டமருக்கு மட்டும்தான் தருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். கரெக்டாக? சரி, இந்த 8வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரீவைண்ட் த ஸ்பீச் ஆஃப்டர் த பிரேக்அப் ஸ்பீச். நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட லோனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்பப்ப அவரு நம்மளை பேச விட மாட்டார்.
ஏதாவது நடுவில் ஒரு கேள்வி கேட்பார். அது வந்து ஒரு FAQ கேள்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கேள்வியாக இருக்கலாம், அல்லது உங்களை பற்றியோ உங்கள் பேங்க்கை பற்றியோ ஒரு கேள்வியாக இருக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் நடுவில் ஏதாவது பேசி டைவர்ட் பண்ணார் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லித்தாகணும். ஓகே, அதுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வர்றீங்க, உங்கள் பழைய இடத்துக்கு வரணும். அதுதான் ரீவைண்ட் த ஸ்பீச் ஆஃப்டர் த பிரேக்கப் ஸ்பீச். நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறப்ப அது பிரேக்கப் ஆயிடுச்சு, ஓகே ரைட், மறுபடியும் அந்த விட்ட இடத்துலையே ஆரம்பிக்காமல் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது கோர்வையாக வரும். இல்லைன்னா கடைசியில் நீங்கள் என்ன சொன்னீங்கிறதே கஸ்டமருக்கு என்ன ஆயிரும், மறந்துடும். அப்போ அவர் என்ன பண்ணார், திருப்பி இன்னொருக்கா சொல்லுங்க நம்பர். அப்போ இதை நீங்கள் அவாய்டு பண்ணணும்னா முதல்ல நடுவில் பேசக்கூடாது. அப்படி ஒரு வேளை பேசினார்னா ரீவைண்ட் த ஸ்பீச் ஆஃப்டர் த பிரேக்கப், அல்லது ரீவைண்ட் த டீட்டெயில் ஸ்கிரிப்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம். பார்ட் 1 பார்ட் 2 15ஆம் நம்பர் லெசன் மறந்துடாதீங்க. பார்ட் 1 பார்ட் 2 15th லெசன். 3 தெரிஞ்சாதான் பண்ணவே முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த 3 தெரியணும்னா எல்லா லெசனும் படிக்கணும். இந்த 3 தெரியணும்னா எல்லா லெசனும் படிக்கணும். சரி, அடுத்து அதோட தொடர்புடையது தான் இது, ரொம்ப முக்கியம். உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். 9வது பாயிண்ட், ஜம்பிங் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பீங்க நீங்க. ஸ்கிரிப்ட்னா என்ன, டீட்டெயில் ஸ்கிரிப்ட். டீட்டெயில் ஸ்கிரிப்ட்ல இன்ட்ரோ அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட், KYC நீடட் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட், க்ளோசிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட். அப்போ நீங்க வந்துட்டு கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ளோவாக வந்தால் தான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், கஸ்டமருக்கும் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து கஸ்டமர் ஜம்ப் ஆவார், இன்ட்ரோலேருந்து KYCக்கு போவார், KYCயிலிருந்து நீடட் ப்ரூஃப்ஸுக்கு போவார், நீடட் ப்ரூஃப்ஸ்லேருந்து க்ளோசிங் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார். அப்புறம் டக்குன்னு க்ளோசிங் மைண்ட் செட்லேருந்து இன்ட்ரோக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்பார். திஸ் இஸ் கால்டு ஜம்பிங் அப் ஸ்கிரிப்ட். இப்படி போக விடக்கூடாது. சார் என்ன சார் பண்ணுறது, நல்ல கவனிங்க சார். இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, லோன் பற்றி பேச வேண்டியிருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிட்றேன். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், சொல்லி முடிச்சிட்றேன். தென் வந்து நீங்கள் உங்களோட கொஷின்ஸை கேளுங்க சார். மேக்ஸிமம் நான் சொல்கிறதுலே உங்களுக்கு எந்த கொஸ்டினும் வராது இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். மறுபடியும் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஜம்பிங் அப் ஸ்கிரிப்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சார் இப்போ நான் வந்து உங்களுக்கு லோன் பற்றி சொல்ல போகிறேன், நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வர்றேனோ அதை ஃபஸ்ட்டு பேசிடுறேன் சார், நான் நீங்கள் கேளுங்க, ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. மேக்ஸிமம் நான் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன், எந்த கொஷினுமே உங்களுக்கு வராது சார். இதுன்னு இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் பேச மாட்டார். ஆஃபில் இருப்பார், நீங்கள் சொல்கிறத கவனிப்பார். அப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட்னா என்னது, டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 1, டீட்டெயில் ஸ்கிரிப்ட் பார்ட் 2, லெசன் நம்பர் 15. 3 என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து பேசணும். அதுக்கு ஜம்பிங் அப் ஸ்கிரிப்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை ஜம்பிங் அப் ஸ்கிரிப்ட் ஆகுது, இல்லை அடிக்கடி பிரேக் ஆகுது, ஸ்பீச் என்ன ஆகுது, பிரேக் ஆகுதுன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. தென் பாருங்க, ரொம்ப முக்கியம், டோன்ட் லாஃப் ஆன் பர்சனல் டிஸ்கஷன் இன் ஒர்க். நீங்கள் வந்து ஒரு 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 கஸ்டமரை பார்க்க போயிருக்கீங்க, அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது, அதை எடுத்து உங்கள் சொந்தக்காரங்க கிட்டே யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் முக்கியம், அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் பர்சனலுக்கு வரணும். சரி, நீங்கள் ஒரு டெலிகாலிங் பண்ணுறீங்க, பேக்ரவுண்டில் குழந்தைங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, இல்லை வேறு யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் வேலையே செய்ய வேண்டாம், பேசாமல் போயிடலாம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுதான் 10வது பாயிண்ட், டோன்ட் லாஃப் ஆன் பர்சனல் டிஸ்கஷன்ஸ் இன் ஒர்க். இந்த 10 பிஹேவியர் ஒரே நாளில் வராது. நீங்கள் வேலை செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ணணும், வேலை செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இந்த 10 ப்ராக்டிஸ் பண்ணி உங்ககிட்ட இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா 100% எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் லைஃபு உங்கள் ஒர்க்கு சக்ஸஸ் தான். சக்ஸஸ். சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வேறு வேலைக்கும் இது பயன்படும், இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து லோன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர், ரைட். இதில் இந்த 10 பழக்க வழக்கங்கள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வேலை செய்யும் போது இந்த 10 பழக்கம்
இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. 100% உங்கள் லைஃப்லேயும் சரி உங்கள் ஒர்க்லேயும் சரி சக்ஸஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, கிளியர்? ரைட். அப்போது நம்ம வந்து பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக்கில் லெசன் நம்பர் 19 மறந்துடாதீங்க. பிஹேவியர் ஆஃப் பேங்கிங் கோஆர்டினேட்டர் அல்லது ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அல்லது பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். லோனில் வேலை செஞ்சால் இந்த பிஹேவியரில் இருக்கணும். ஒரு வேலை இந்த பிஹேவியர் இல்லை என்றால் உங்கள் வேலையில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நம்பர் 1 1 2 3 ஃபார்முலா. 3 தடவைக்கு மேலே யாரையும் கால் பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. 4வது தடவை ட்ரை பண்ணக்கூடாது. 5வது தடவை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கமா போடுங்க. நம்பரை இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கம்மா போட்டு வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, சண்டை கட்டக்கூடாது, ஆர்குமெண்ட் போகக்கூடாது. தென் சைக்காலஜி. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கால் பண்ணுறீங்க, பேசுகிறீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆமான்னு கஸ்டமர் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 கேள்விக்கு கஸ்டமர் ஆமான்னு பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் ஆமான்னு பதில் சொல்லுவார். மறந்துடாதீங்க. ஜீனியஸ் மைண்டாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும். நீங்கள் அறிவாளி இல்லை, எனக்கு நான் ஒரு மக்கு, எனக்கு வரமாட்டேங்குது, இந்த வேலைக்கு நீங்கள் லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் முதல்ல அறிவாளித்தனமான மைண்ட் செட்டப் உங்களுக்கு இருக்கணும். கற்றுக்கொள்ளக்கூடிய மைண்ட் செட்டப் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் பண்ண முடியும். கிங் மேக்கர். எதுக்கும் பயப்படக்கூடாது, புதிய விஷயத்தை உருவாக்கணும். ஒரு கஸ்டமர் வேண்டான்ட்டாருன்னா ஐயோன்னு உட்காந்துக்கிறது. ஒரு கஸ்டமர் வந்து எதாவது சொல்லிட்டாருன்னா ஐயோன்னு உட்காந்துக்கிறது. ஒரு கஸ்டமர் எதாவது திட்டாருன்னா உட்காந்து அழுகிறது. நோ 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 நோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது. கிங் மேக்கர். எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து போகணும், எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக உருவாக்கணும். இந்த மனநிலை இருக்கணும். அதுக்கு தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வர்சஸ் மளிகை கடை. நல்லா வச்சுக்க. மளிகை கடை அழுக்கா இருக்கும். மளிகை கடையில் பேரம் பேசுவோம். மளிகை கடையில் அவரு தான் சூஸ் பண்ணுவார், நம்ம சூஸ் பண்ண முடியாது. மளிகை கடைனா அது சரியா இல்லை, லைஃப் ஸ்டைல் இல்லை. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா ஏசி போட்டிருப்பாங்க, ஆர்குமெண்ட் கிடையாது, பேரம் கிடையாது. நம்ம பொருளை நாமளே சூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. உங்கள் லைஃப்பும் அதே மாதிரி இருக்கும். உங்கள் வேலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கணுமே ஒழிய மளிகை கடை மாதிரி இருக்கக்கூடாது. தென் படிக்கிறதுல தான் கவனத்தை நீங்கள் செலுத்தணும். பரீட்சை எழுதுறதுல கவனத்தை செலுத்தக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக பரீட்சைக்கு போக பாஸ் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் படிக்கிறதுல கவனமாக இருந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்துடும். ஏதாவது கவர்மெண்ட் பேங்க், பிரைவேட் பேங்க் அப்படின்னால இப்போ ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஆர்பிஐக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய பேங்க் தான். பணம் போட்டால் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்குது, பிரைவேட்டும் ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ். மெயினாக பார்க்க போனால் கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து வெளியே இருக்கிற கஸ்டமருக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ப்ரைவேட் பேங்க்கில் தான் கமர்ஷியலாக யாருக்கு வேணாலும் லோன் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. 8வது பாயிண்ட், ரீவைண்ட் த ஸ்பீச் ஆஃப்டர் த பிரேக்கப் ஸ்பீச். நீங்கள் பேசிட்டு இருக்கிறது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா முதல்ல இருந்து வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கப்ப கஸ்டமர் பேசவே விட மாட்டேங்கிறாரு, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காருன்னா முதல்ல அவரை பேச விட்டுருக்க. அவர் பேசி முடிக்கட்டும், அப்புறம் நீங்கள் பேசுங்க. யாராவது ஒருத்தர் தான் பேசணும், ஒருத்தர் கேட்கணும். ஒருத்தர் பேச, ஒருத்தர் கேட்க, அப்புறம் கேட்குறவர் பேச, பேசுகிறவர் கேட்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் கேட்கணும். அதுதான் ரீவைண்ட் த ஸ்பீச் ஆஃப்டர் த பிரேக்கப் ஸ்பீச். அடிக்கடி பிரேக் ஆச்சுன்னா அது சரிப்பட்டு வராது. அப்புறம் எத்தனை தடவை தான் நீங்கள் முதல்ல இருந்து போவீங்க? இந்த சினிமாவில் வந்த மாதிரி ஆயிடும். நான் இப்போ முதல்ல இருந்து வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிடும். ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியம், ஜம்பிங் அப் ஸ்கிரிப்ட். அப்படியே ஜம்ப் படிப்பார் கஸ்டமர். இன்ட்ரோ பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப உங்களை பற்றி கேட்பார். கேஒய்சி பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப க்ளோசிங் மைண்ட் செட்டுக்கு போயிடுவார். க்ளோசிங் பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப இன்ட்ரோ கொடி வந்துடுவார். ஜம்ப் ஆகிட்டே இருப்பார், குதிச்சுக்கிட்டே இருப்பார். விடவே கூடாது. ஒரு இடத்துல உட்கார வைக்கிறப்ப, சார் நான் உங்ககிட்ட லோன் பற்றி பேச வேண்டியிருக்குது, தயவுசெய்து நான் சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். அதுக்கப்புறம் உங்கள் கொஷின்ஸை கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் பேசுகிறதுல கண்டிப்பாக உங்கள் கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிடும். இதை சொல்லிட்டு கஸ்டமரை அமைதிப்படுத்திட்டு கேட்கக்கூடிய சூழல் உருவாக்கி அப்புறம் பேசணும். 10வது பாயிண்ட், டோன்ட் லாஃப் ஆன் பர்சனல் டிஸ்கஷன் இன் ஒர்க். ஒர்க்குன்னு வந்துட்டீங்க, ஒன்று காலிங்கில் இருப்பீங்க, இல்லைன்னா ஃபீல்டுக்கு போவீங்க. சிரிக்கக்கூடாது. சிரிக்கக்கூடாதுன்னா கெட்ட புக்கன்னு சிரிக்கக்கூடாது. அது வந்து கஸ்டமர் தவறாக நினச்சிக்குவார், நம்மளை ஏளனப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவார். நீங்கள் சும்மா கூட சிரிக்கக்கூடாது. ஒரு கமர்ஷியல் அஃபீஷியல் மைண்ட் செட்டப் இருந்தால் உங்களுக்கு போதும். சிரிக்கக்கூடாது அப்படின்னா அப்படியே முறைக்கணுமா, அப்படி எல்லாம் அர்த்தம். ஒருத்தர் நம்ம சிரிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க,
நம்மளை பார்க்குறாங்க, அவங்க சிரிக்கிறாங்கன்னா அது ஓகே. ஒரு ஏளனப்படுத்துகிற மாதிரி அல்லது கண்டுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குற மாதிரி சிரிப்பு ஆகாது. இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். தென் பர்சனல் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. அது அவர் அங்கே லைனில் ஒரு கஸ்டமர் இருப்பார், இந்த பக்கம் ஏதோ ஒன்று பேசுறது, இல்லைன்னா இந்த டெலிகாலிங் பண்ணிட்டு இருப்பாங்க, பின்னாடி டிவி ஓடுறது, இல்லைன்னா குழந்தைக்கு சத்தம், அதெல்லாம் வரக்கூடாது. சைலண்ட்டாக இருக்கணும். அப்போது டோன்ட் லாஃப் ஆன் பர்சனல் டிஸ்கஷன் இன் ஒர்க். இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இந்த 10 பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 100% உங்கள் லைஃப்லேயும் ஒர்க்லேயும் சக்ஸஸ் கட்டாயம் வரும். ஸோ ஒரு வேலையில், அதுவும் முக்கியமாக இந்த லோனில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த 10 பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் கிறிஸ்டெக் செமினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி வைங்க. இந்த மாதிரி வேல்யூவான வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.